புகழும் சாயப்பாவுக்கே. இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. ஆனால் நம்மளுக்கு இது தெரியுங்க. நம்மளுக்கு தெரியாது ஏதாவது இருக்கா அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு நிறைய இருக்குது. ஆனால் நம்மளை விட எல்லாத்துக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அது என்னைக்காவது நம்மளுக்கு தெரியுதா? கிடையாது. நான் தான் அறிவாளி, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி மாதிரி ஒரு மமதையில் தான் நம்ம எல்லாருமே இருப்போம். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. இந்த நம்ம தெரியாட்டி கூட இப்போ ஏதாவது எனக்கெலாம் இது தெரியணும்னு அவசியமே இல்லை, நான்லாம் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஒரு காலத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? வாழ்க்கையில் அடிபட்டு மிதிப்பட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது சொன்ன பேச்சு கேட்கலைன்னா, நான் வீட்டில் இருக்கவங்க சொன்ன பேச்சு கேட்கலைன்னா ஊரில் இருக்கவங்கெல்லாம் சொல்கிற பேச்சு கேட்குற நிலமை வருமாம்மா. அதனால தான் நம்ம என்றைக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்ம நன்மைக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் கேட்க பழகிக்கணும். நம்ம சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சொல்கிறவங்க சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அது என்னன்னு தான் கொஞ்சம் காது கொடுத்து கேட்போமே. நம்மளுக்கு முக்கியமான நேரத்தில் முக்கியமான இடத்துல அந்த சொன்ன ஒரு பாயிண்ட்டு நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக வந்து அமையும். அந்த ப்ளஸ்ஸு தான் உங்கள் வாழ்க்கைக்கு மிக முக்கியமானதாக கூட அமையும். அதனால் எதையும் உதாசீனப்படுத்தாதீங்க. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அம்மா அப்பா நிரந்தரம் கிடையாது, பெத்த பிள்ளைங்க நிரந்தரம் கிடையாது, கட்டினவர் நிரந்தரம் கிடையாது. எல்லாமே இருக்கிற போது ஒரு ட்ராமாவில் எப்படி நாடகத்தில் நடிக்க வர்றதுக்கு நடிக்கிறோம்ல, அது மாதிரி தான் இந்த உலகன்ற மேடையில் நாம் எல்லோரும் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர்கள். நாம் கதாபாத்திரத்தை சிறந்ததாக நடிச்சுட்டு போயிடணும். அப்போ தான் அது வந்து ஒரு காவியமாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட கேரக்டர், அந்த கதாபாத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி மக்கள் மனசில் பதியுதோ, அதாவது அவங்க ஹீரோவாக இருந்தால் ஹீரோவாக பதியும், வில்லனாக இருந்தால் வில்லனாக பதியும், அந்த மாதிரி. அதனால் நம்ம இருக்கிறோம் நல்லபடியாக இருந்துட்டு போகலாம். வாழ்கிறது ஒரு வாழ்க்கை தான், சரிங்களா? அதனால் நம்ம நல்லபடியாக இருந்துட்டு போயிடுவோம். எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த ஒரு வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்தில் தான் நம்ம அனுபவிக்க போகிறோம், இந்த ஒரு நாளில் தான் அனுபவிக்க போகிறோம். அதுக்கு சிறந்த கேரக்டர் நம்மக்கிட்ட மெயினாக வேணும். யார் வாயிலையும் விழக்கூடாது, யார் மனசையும் சங்கடப்படுத்தக்கூடாது, யாரை பற்றியும் புரணி பேசக்கூடாது, எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமாக அன்பாக இருந்துக்கிட்டு போயிடணும் அப்படின்ற தாட்டை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நாம் இன்றைய நாளை கடக்க பழகணும். இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. நான் கூட நினச்சிட்டு இருந்தேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வீடு கட்டுறோம்ல, வீடு கட்டும்போது அந்த சந்து வரும்ல, அந்த சந்துக்கு அப்படி சண்டை போட்டுக்குவாங்க. எதுக்கு தான் அப்படி சண்டை போடுறாங்கன்னே தெரில. அந்த சந்து என்னோடது தான், இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் இடையில ஒரு சந்து இருக்குமே, அந்த சந்துக்கே ஊர்பட்ட சண்டை வரும். அது என்னமோ அது எல்லோரும் தலையில் தூக்கி வச்சுட்டு போகிற மாதிரி. எந்த சந்தும் நம்ம கூட வராதுன்னு யாருக்குமே தெரியறதில்ல. எங்கள் அத்தை கூட பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணியை மற்றவங்க வந்து பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு எப்படி தான் இருக்குமோ தெரில. ஐயோ வந்து பிடிக்கிறாங்களேன்னு நான் எங்கள் அத்தை இல்லைன்னா கொடுத்துருவேன். ஏன்னா அனாமத்தாக போகிற தண்ணி யார் பிடிச்சா என்ன, நம்ம பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அங்கே கட்ட வேண்டிய வரி காசை கட்டி தான் ஆகும். ஒருத்தவங்களுக்கு பிரயோஜனப்படுத்திட்டு போகட்டுமே அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அவங்க இழுத்துட்டு படுத்த அந்த டைமில் கூட என்னமோ தெரில, அவங்களுக்கு அந்த தண்ணியை மட்டும் யாருக்கும் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் மனசை மாற்றிருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் இருக்கவங்களாம் இந்த அல்பமான சில விஷயங்களை மனசார செய்கிறதே இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் நல்லா செய்யணுன்ற நினப்பு அதிகமாக இருக்கும். எல்லாத்துக்குமே சாப்பாடு ஆக்கி போடுவாங்க. அது ஏனே தெரியல. அப்படிலாம் இருக்கிறவங்க அந்த தண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ எனக்கு சொல்ல தான் இந்த ஞாபகம் வருது. என்னென்னா, நம்ம ஒரு தண்ணின்ற ஒரு விஷயத்த மட்டும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும், மனசார கொடுக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே இந்த 2 வீட்லேயும், இந்த 2 வீட்டுக்கு இடையில வந்து ஒரு 4-5 வீடு இருக்கும். தெருவில் சொல்கிறேன். 2 வீடுமே கடை வச்சுருந்தாங்காட்டி நல்ல தண்ணி தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்போது நான் நினச்சேன் எங்கள் வீட்டு வாசலில் போர் பைப் வரணும்னு நினச்சேன், நல்ல தண்ணி பைப் வரணும்னு நினச்சேன், எல்லாம் இருந்துச்சு. அந்த நம்ம வீட்லேயே 2 வீட்லேயும் பைப் இருக்குது, நம்ம பிடிக்கிறோம். இல்லாதவங்க அங்கே போய் பிடிப்பாங்க. அவங்கக்கிட்ட எசிலி போட்டு ஏன் நம்ம போகணும்? நம்மளுக்கு தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வருதே. என்ன சொல்லுவாங்க, நம்ம உரிமையை நம்ம விட்டுறக்கூடாது, அங்கே இருக்கிற தண்ணியை போய் நம்ம பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போவாங்க. அப்போ கொஞ்சம் எனக்கு டென்ஷன் ஆகும். இப்போல்லாம் எதை பற்றி நினைக்கிறது டென்ஷன் இல்லை, யாரும் இல்லை, அது வேறு விஷயம்.
அப்போ நான் பிடிக்கவே மாட்டேன். ஆனால் கடைசியில் இந்த பைப்பில் வர தண்ணி நின்னதுக்கப்புறமா கடைசி ஒரு குடம் இருக்கிற வரைக்கும் போகவே மாட்டேன். என்னை திட்டுவாங்க, போகவே மாட்டேன். கடைசியில் இல்லை நாளைக்கு தான் வரும்போது அரை குடம் இருக்கும்போது மட்டும் போவேன், விட்டுருவாங்க. எனக்கு அங்கே உழவு தண்ணி வருமா, அதில் விட்டுருவாங்க. அந்த மாதிரி தண்ணியை கூட மற்றவங்களுக்கு கொடுக்காமல் இருந்த அவங்க கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு வாய் திறந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா எந்த தண்ணியை நாம் உதாசீனப்படுத்துகிறோமோ, எந்த தண்ணியை மற்றவங்களுக்கு இல்லாமல் நம்ம செய்கிறோமோ, அந்த தண்ணி நம்மளுக்கு வாழ்க்கையில் முக்கியமானதாக தேவைப்படுது. ஆனால் அந்த டைமில் அந்த தண்ணி நம்மளால் குடிக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாயிருது. அதனால தான் சொல்கிறேன், நான் எதையும் அங்கலாப்படக்கூடாது. அவங்களுக்கு கிடச்சிருச்சின்னு அங்கலாப்படக்கூடாது. அவங்களுக்கு இன்றைக்கி கிடச்சா நம்மளுக்கு நாளை கிடைக்கிது அப்படின்னு நினச்சி போயிட்டே இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு வாழ்க்கையுமே நிரந்தரம் இல்லை. அவங்கக்கிட்ட இருக்கிற வாழ்க்கையும் நிரந்தரிக்காது, நம்மக்கிட்ட இருக்கிற வாழ்க்கையும் நிரந்தரிக்காது. நம்மக்கிட்ட இருக்கிற வாழ்க்கைக்காக அவங்க ஆசைப்படுவாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற வாழ்க்கைக்காக நம்ம ஆசைப்படுவோம். ஆக மொத்தம் எதுவுமே நிரந்தரம் இல்லை. கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் தான் திரும்பி செல்லும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து. நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருக்கிறேன். அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா? உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம், துரோகம், வஞ்சகம், ஏழ்மை, இன்னும் பல துயரங்களும் நீங்க வேண்டி உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய். சரியா? உன் மனதில் இருப்பதை அறிவேன். உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய். உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும், கைவிட்டது போலவும், எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும், எல்லோரும் இருந்தும் அனாதையாய் போல இப்போது நீ உணர்கிறாய். குழந்தையே, அனைத்தையும் நான் அறிவேன். உனது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில்தான் இருக்கிறாய். உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான். இல்லை என்று கூறவில்லை. ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன். இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள். உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு. இது திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இறை நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும். எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ நம்பிக்கை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்கள் பனி போல உருகி கரைய வைத்து கொண்டிருக்கும். என் லீலைகளை உணர்வாய். உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே. உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என்கிறாரு. மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம், எல்லாம் சரியாயிரும். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும். என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் கைவிட மாட்டேன்னு உறுதியாக சொல்லும்போது நாம் ஏங்க டென்ஷன் ஆகிட்டுருக்கணும்? டென்ஷனே இல்லாமல் எங்கள் அப்பா எல்லாம் பார்த்துப்பாருன்னு அவர்கிட்ட சொல்கிறதோடு நிப்பாட்டிட்டு நம்ம வேலையை சரிவர செஞ்சோம்னாவே எல்லா விஷயங்களும் டக்கு டக்கு டக்குன்னு சரியாயிரும். சரிங்களா? ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.